ஸ்னேகா அண்ணி மாதிரி நமக்கு ஒரு அண்ணி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம வேலை பார்க்குறோமோ இல்லையோ, இவ தினமும் வீட்டில் வேலை பார்த்துட்டு காலையில் நமக்கு டிஃபன்லாம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம அதை பற்றி யோசித்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவளெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு எவ்வளோ ஆசை இருக்குது. அதுவும் இல்லாமல் இவ உக்காந்த இடம், இவ யூஸ் பண்ண டவலு, இதெல்லாம் நம்ம வாசனை பார்த்தோம்னா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவ முகம் கழுவும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அண்ணி குளிக்க போகும்போது அதை நம்ம பார்த்தா அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது. ஒன்று, நமக்கு இந்த மாதிரி சாப்பிட விருந்து கிடைக்கணும். அப்படி இல்லையா, அப்படி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம விருந்து சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கணும். பாருங்களேன், பார்த்துட்டா பார்க்கணும் அப்படின்னு தோணுது. கண்ணும் அழகாக இருக்குது, உதடுகளும் அழகாக இருக்குது, அதுக்கப்புறம் முகமும் அவ்வளோ அழகாக இருக்குது. பிரசன்னா அண்ணா தினமும் சாப்பிட்றாரோ இல்லையோ தெரில, நமக்கு இந்த மாதிரிலாம் சாப்பாடு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப பசியோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது. அதாவது விருப்பமான சாப்பாடு, ஏதோ கிடைக்கிற சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் எதுவுமே சாப்பிட தெரியாதவனுக்கு நல்லா பிரியாணியும் மீன் வறுவல் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஆனால் அதை சாப்பிட்டு அவனுக்கு ருசி பார்க்க கூட தெரியாது. நமக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைச்சா எப்படி இருக்கும் நண்பர்களே? நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடைச்சா நீங்கள் எவ்வளோ நேரம் சாப்பிடுவீங்க? வேலைக்கு கூட போக மாட்டீங்க போல இருக்கு. வீட்டிலே இருந்துக்கிட்டு நல்லா விருந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு மொத்த எண்ணமும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி இருக்குது.